ஹலோ கைஸ், வெல்கம் பேக். MT-15 வெர்ஷன் 2 ஃப்ரண்ட் மட் கார்டில் வந்துட்டு ரொம்பவே சேர் அடிக்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு வந்துட்டு அந்த இன்ஜின் கார்டு என்ன தான் இருந்தாலும் மேலே சைலன்சரு, அதுக்கப்புறம் ரேடியேட்டர் கவரு, அதுக்கு மேலே இன்ஜின்குள்ளே வரைக்குமே நல்லா சேர் அடிக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு மட் கார்டு எக்ஸ்டெண்டர் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ ஒரு இன்ஸ்டாலேஷன் கைடாக நீங்கள் எதுவும் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இந்த டாப்பிக்கில் நிறைய பேர் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தாலும் தெரியும், நல்லா இன்ஜின் டாப் வரைக்குமே சேர் அடிக்குது. ஆல்ரெடி ரியர் மட் கார்டு, ஷார்க் மட் கார்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரொசீஜர் வீடியோ ஒன்று ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு மட் கார்டு எக்ஸ்டெண்டர் இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கிறது அதுதான். நான் வச்சுருக்கிறது ஒரு டைப்பு, இன்னும் 2-3 டைப்லையும் இருக்குது. ஸோ 3 ஹோல்ஸ் வருது. அது கூடவே அதுக்கான ஸ்க்ரூ கிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூவை வந்துட்டு நீங்கள் வாங்குறப்ப அதுக்கு தகுந்த சின்ன ஸ்க்ரூவாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது 8 mm ஸ்க்ரூ தான். ஸோ லென்த்தாக இருந்துச்சுன்னா வந்துட்டு டயரில் வந்துட்டு உரசும். ஸோ அது பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அந்த மட் கார்டு எக்ஸ்டெண்டட் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறேன்னு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார் வேறு. ஸோ வந்துட்டு இது 3 ஹோல்ஸ் இருக்க மட் கார்டு எக்ஸ்டெண்டர் அப்படிங்கிறதுனால வச்சு ஒரு மார்க்கரோ இல்லைன்னா ஏதோ ஒரு சிடி மார்க்கரை வச்சு மார்க் பண்ணிக்கிறீங்க. ஸோ பொசிஷன் வந்து அதுக்கு தகுந்தாப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மேலே தூக்கி ஒரு inch மேலே தூக்கி வச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்துட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம வண்டியில் வந்துட்டு 170 mm அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ வந்துட்டு ஸ்பீட் பிரேக்கர் கொஞ்சம் பெரிய ஸ்பீட் பிரேக்கராக இருந்தால் தட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் சரி எங்கே வரைக்கும் அடிச்சிருக்கு ஆக்சுவலானு. என்ன தான் ரேடியேட்டர் கார்டு போட்டிருந்தாலும் அது வரைக்குமே அடிச்சிருக்கு. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மார்க் பண்ணியிருக்கேன் சென்டரில் ஒரு பாயிண்ட்டு 2 சைட்லையுமே. ஸோ ஈக்குவல் பொசிஷனாக பார்த்துட்டு கையில் வந்துட்டு உங்களுக்கு சால்டிங் அயன் கிட்ட இருந்துச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மள்கிட்ட சிப்ளிங்ஸ் வச்சுருந்தாப்புல அதனால் அதை மார்க் பண்ணிக்கிட்டோம். அது மாதிரி கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் சென்டரில் வச்சு ரொம்பவும் ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது வந்து 8 mm ஸ்க்ரூ தான். ஸோ அது வந்துட்டு செட் ஆகாமல் போயிடும். 10 mm கொஞ்சம் பெருசாக போட்டிங்கனாலும் செட் ஆகாது. இல்லை உங்கள்கிட்ட சால்டிங் கிட்ட இல்லை, எனக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரியாதுன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க மெக்கானிக் அண்ணாட்ட கூட கொடுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு அந்த 8 mm ஸ்க்ரூவை ஏற்றிருக்கேன் பாருங்கள், பார்த்தாலே தெரியும். அண்ட் வந்துட்டு அவங்க கொடுத்த ஸ்க்ரூவுமே சின்னதாக தான் இருந்துச்சு. நான் வாங்கின டைப் வந்து வெளியில் வச்சு கொஞ்சம் போடுற மாதிரி இருக்குது. இல்லை உள்ளே வச்சு போட்டிங்கனாலும் அதுக்கு தகுந்தப்பில் பார்த்து வாஷர்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் பார்த்துட்டு வச்சாச்சு. உங்களுக்கே தெரியும் ஸ்க்ரூ கிட்டு, வாஷரு, அந்த சின்ன 8 mm போல்ட் அண்ட் நட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. நான் வித்தவுட் அந்த வாஷர் வச்சு பார்த்துருக்கேன் பாருங்கள். அந்தளவுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 1.5 to 2 cm தான் அந்த ஸ்க்ரூவோட லென்த்தே இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக டயரில் உரசாது. நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரியுது அதுதான். நீங்கள் வந்துட்டு சால்டிங் அயனை வைக்கிறப்போ ஹீட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக அந்த மார்க்கில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வேகமாக போயிட்டு ஹோல்ஸ் வந்து 10 mm அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். அதுவும் இல்லாமல் டயரில் டக்குன்னு படுறப்போ கூட வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ வந்துட்டு இது எலன்கி எல்லாம் இப்போ அப்போதைக்கு நான் பைக் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ இல்லை இந்த மட் கார்டு ஃபிக்ஸ் பண்ணுறப்போ, ஸோ அதனால் நான் அப்படியே வச்சு போடுறேன். மெக்கானிக் செட்டில் விட்டிங்க எனக்கு உள்ளர வச்சு மட் கார்டுக்கு உள்ளர வச்சு இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி போட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெக்கானிக் செட்டில் 4 mm அண்ட் 3 mm எலன்கியை வச்சு இந்த ஃப்ரண்ட்டு மட் கார்டை ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் டைம் இன்னுமே எடுக்கும். இது நான் வந்துட்டு வெளியில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு பரவாயில்ல, வெளியில் இது ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னால நான் வெளியில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ மட் கார்டில் எதுவும் கலட்டில் வாஷர் வச்சுமே போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு கம்ப்ளீட் கட் பண்ணி தான் வரும் இந்த வீடியோ. நான் 3 ஸ்க்ரூவுமே ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ஸ்க்ரூ டிரைவர் இருந்துச்சு அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரியருக்கு வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கையை வச்சு விரலை வச்சே பிடிச்சிக்கிட்டேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணியாச்சு. இல்லை உள்ளே வச்சு போடுற மாதிரி அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எலன்கி போல்ட்ஸை வச்சு நீங்கள் ஃப்ரண்ட் மட் கார்டையே ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுதான் கைஸ். ஸோ இது வந்துட்டு இதுக்கப்புறம் எனக்கு கன்ஃபார்மாக இது வந்து சேரு கண்டிப்பாக இன்ஜின் அதுக்கப்புறம் வந்துட்டு ரேடியேட்டர்லாம் அடிக்காது. பட் இருந்தாலும் நீங்கள் ரேடியேட்டர் கார்டு போட்டுக்குங்க. பிகாஸ் வந்துட்டு வாட்டர் வாஷ் அடிக்கிறப்போ இல்லைனா ரொம்ப தண்ணி வந்து ரொம்ப தேங்கி இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் ஓட்டுறப்போ உங்களுக்கு வந்துட்டு ரேடியேட்டர் மேலே இது படாது. இருந்தாலும் சொல்கிறேன், சைடில் வந்து அடிக்கிறப்போ நீங்கள் ரேடியேட்டர் கார்டு கம்பல்சரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு அந்த 3 ஸ்க்ரூ ரெண்டு சைடுமே லெஃப்ட் ரைட்டு சென்டர் ரெண்டுமே நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.